நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் 25, அதாவது இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? நவம்பர் 25 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதலாக அண்டார்டிகாவில் தரையிறங்கியது A340 விமானம். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டார்டிகாவில் A340 ரக விமானம் வந்து தரையிறங்கியிருக்க தவிர முதன்முறையாக ஒரு விமானம் தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்கிறேன். முதலாக அண்டார்டிகாவில் தரையிறங்கியது A340 ரக விமானம். அமெரிக்காவின் ஏர்பஸ் நிறுவனத்தினால் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சரியா? ஆனால் வந்து அமெரிக்கா அனுப்பல. என்ன விஷயம் அப்படிங்கிறது பாருங்க. அமெரிக்காவின் ஏர்பஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் A340 வகை விமானம் அண்டார்டிகாவில் தரையிறங்கியுள்ளது. சரியா? இது பாருங்க. போர்ச்சுகல், முக்கியமா மறந்துடாய் மக்களே, போர்ச்சுகலில் தலைமையகத்தை கொண்ட ஹைஃப்ளை, சரியா, ஹைஃப்ளை நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம், இந்த A340 விமானம் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் இருந்து புறப்பட்டு அண்டார்டிகாவை சென்றடைந்தது. சரியா? பார்த்தீங்கன்னா அந்த A340 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் நிறுவனம், அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏர்பஸ் நிறுவனம் இந்த விமானத்தை தயாரிச்சுட்டு வராங்க. சரியா? அந்த விமானம் வந்து யாருக்கு இப்போ சொந்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஹைஃப்ளை என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது. சரியா? இந்த விமானம் தான் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரிலிருந்து புறப்பட்டு அண்டார்டிகாவை சென்றடைந்துள்ளது. சரியா? அடிக்கடி நிறைய விமானங்கள் வந்து போயிட்டு வருது. இருந்தாலும் இது வந்து பெரிய லெவலில் நியூஸில் வர காரணம் வந்து அந்த விமானத்தோட அந்த சூப்பரான சில பெரிய பெரிய விஷயங்கள். ஓகே, பெரிய விமானம், புகழ்பெற்ற நிறுவனம், அந்த மாதிரி. இந்த அண்டார்டிகாவை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலில் தான் போவாங்க. சரியா? இப்போ ரீசெண்டாக இந்த விமானங்கள் மூலமாக அங்கே போய் சேர்ந்ததுனால இனிமேல் வந்து விமானங்கள் மூலமாக ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகேவா? பாருங்க, அண்டார்டிகா பனிக்கண்டத்திற்கு முதல் முறையாக, இதுதான் அந்த முதல் முறையாக லாக்கிட் வேகா 1 என்ற வகை விமானம் கடந்த 1928ஆம் ஆண்டில் தரை இறங்கியுள்ளது. பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு அண்டார்டிகாவுக்கு பார்த்தீங்கன்னா விமானம் வந்து சென்றடைந்துள்ளது. அந்த விமானத்தின் பெயர் என்னது? லாக்கிட் வேகா 1 விமானம். ரீசெண்டாக என்னது? A340 விமானம் முதன்முறையாக சென்றது லாக்கிட் வேகா 1 விமானம். சரியா? அடுத்து பாருங்க, ராஜினாமா செய்தார் மக்டேலனா ஆண்டர்சன். சரியா? மக்டேலனா ஆண்டர்சன். ஓகேவா? ஏன் யாரு அவங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்ற ஒரு சில மணி நேரங்களிலே ராஜினாமா செய்துள்ளார் தன்னுடைய பிரதமர் பதவியை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்டேலனா ஆண்டர்சன். எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? ஸ்வீடன் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்ற மக்டேலனா ஆண்டர்சன் பட்ஜெட் தோல்வி காரணமாக பொறுப்பேற்ற சில மணி நேரங்களிலேயே ராஜினாமா செய்துள்ளார். சரியா? பிரதமராக பதவியேற்ற பின்பு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஸ்வீடன் நாட்டின் முதல் பெண் பிரதமரான மக்டேலனா ஆண்டர்சன். அதனால தான் செய்தியில் வந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்தியா ஆசிய வளர்ச்சி வங்கி இடையே ஒப்பந்தம். ஆசிய வளர்ச்சி வங்கி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அமைந்துள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கி. அந்த ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் மத்திய அரசு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து ரூபாய் 2236 கோடி கடன் பெறுவதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் எதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது? சுகாதார உள்கட்டமைப்புகளை இந்தியாவில் இருக்கிற ஒரு 13 மாநிலங்களில் சூப்பராக வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. யாருக்கும்? மத்திய அரசு மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஒரு நம்பர் பாருங்க, 1098 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு இலவச அவசர கால உதவி எண். சரியா? குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த 1098 அப்படிங்கிற நம்பரை வந்து டயல் பண்ணால் போதும், தேவையான உதவிகளை வந்து மாநில அரசு வழங்கும். அதே சமயத்தில் மாணவர்களின் உதவி எண், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாணவர்களுக்கு பல்வேறு வகைகளில் பல்வேறு வடிவங்களில் நிறைய பிரச்சனை வந்துருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் மாணவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இலவச அவசர கால உதவி எண்ணை வந்து மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த என்னது 14417. சரியா? 14417 அப்படிங்கிறது மாணவர்களுக்கான உதவி எண். 1098 அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான உதவி எண். 181 அப்படிங்கிறது பெண்களுக்கான அவசர கால இலவச அழைப்பு எண். 181 பெண்களுக்கானது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, டெல்லி தொடர்பான செய்தி. தில்லி அரசின் முக்கிய மந்திரி யாத்திரை திட்டத்தின் கீழ்
மூத்த குடிமக்களுக்கு இலவச புனித யாத்திரை திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, முக்கிய மந்திரி யாத்ரா திட்டம். சரியா, யாத்ரா திட்டம் அப்படிங்கிறத டெல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. அதோட முக்கியமான நோக்கம் மூத்த குடிமக்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச புனித யாத்திரை வழங்குவதற்கான திட்டம் தான் முக்கிய மந்திரி யாத்திரை திட்டம் அறிவித்தது டெல்லி அரசு. டெல்லியின் முதல்வராக இருப்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால். சரியா, ரீசன் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட 12 புனித தலங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் அயோத்தியா நகரினையும் சமீபத்தில் டெல்லி அரசு சேர்த்துள்ளது. சரியா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 12 புனித தலங்கள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்றது ராமேஸ்வரம். சரியா, இந்த பட்டியலில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் இணைச்சாங்க. எந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா நகரம். சரி, அயோத்தியா நகரம். இந்நிலையில் இந்த பட்டியலில் தமிழகத்தில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயம் சேர்க்கப்பட உள்ளதாக டெல்லியின் முதல்வராக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். சரி, அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராமேஸ்வரம், இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் டெல்லியில் இருக்கிற அந்த புனித யாத்திரை திட்டத்தில் எந்த இடம் தமிழ்நாட்டில் இருந்து இடம் வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆலயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும், நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம். சரியா, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. சரி, ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களுக்கு ஜிஎஸ்டி. சரியா, அந்த படிப்புகளுக்கு வழங்கப்படுற ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து எதுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து இருக்காது, விதிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவாங்க, அப்புறம் கல்வி கட்டணம் கட்டுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் சில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா, இதில் என்னன்னு பாருங்க, பிஇ எம்பிஏ உள்ளிட்ட பட்ட படிப்புகளை முடிக்கும் மாணவர்கள் 18% ஜிஎஸ்டி கட்டணம் செலுத்தினால் மட்டுமே சான்றிதழ் வழங்கப்படும் என்று யார் அறிவிச்சிருக்காங்க? அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சரியா, ரீசெண்டா அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிஇ எம்பிஏ உள்ளிட்ட பட்ட படிப்புகளை முடிக்கும் மாணவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி விதிச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாரு? அண்ணா யூனிவர்சிட்டி. ஜிஎஸ்டி தினம் ஜூலை 1. ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேள்வி கேட்ட ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சரி, ஜிஎஸ்டி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது முதன் முறையாக? ஓகேவா, ஜிஎஸ்டி எந்த ஆண்டு முதன் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒரு கேள்வி கேட்டிருக்கு, முடிஞ்ச பதில் சொல்லி பாருங்க. அடுத்து பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டலாமா? அண்ணா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? அடுத்து ஒரு 2வது கேள்வியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும் மற்றாது, அதுக்கு பதில் சொன்னால் தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. அதனால பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேர்வில் ஈஸியாக வந்து வெற்றி பெறக்கு ஒரு வழியாக, சூப்பரான ஒரு வழியாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? ஜிஎஸ்டி தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? 2 கேள்விகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரியம் கதிரேசன் செய்திகளை வந்திருக்கிறாங்க பாருங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக ஆரியம் கதிரேசன் பதவியேற்று கொண்டார். சரியா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் புதிய வைஸ் சான்சலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியம் கதிரேசன். இந்த இடத்துல அடுத்து ஒரு கேள்வி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் மேலே பார்த்தது அண்ணா யூனிவர்சிட்டி, இங்கே பார்க்குறது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? அது வந்து 3வது கேள்வி. முடிஞ்சால் பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் என்ன தெரிஞ்சிருக்கானது, மதுரையில் கலைஞர் நூலகம். சரியா, இந்த பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து புதுசாக வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பட்ஜெட் வந்து அறிவிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை வந்து அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு லைப்ரரி வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து கலைஞர் நூலகம் என்று பெயரிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. பாருங்க, மதுரையில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச தரத்திலான கலைஞர் நூலகத்திற்கு ரூபாய் 114 கோடி நிதி வழங்குவதற்கான அரசாணையை தற்போது தமிழக அரசு அமைத்துள்ளது. சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் யாரோட பேரில்? கலைஞரின் பெயரில் நூலகம் அமைக்கப்பட உள்ளது. ஓகேவா, இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, சென்னை சரியா, சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள நூலகத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஓகேவா, கோட்டூர்புரம் லைப்ரரிக்கு வந்து யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? இது வந்து அடுத்த கேள்வி. முடிஞ்சால் பதில் சொல்லி பாருங்க. ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு மறக்காமல் அந்த நோட்ஸை கையால் எழுதிக்கோங்க. திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். சரியா, ஏன்னா எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ சார் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்குமே தவிர, எக்ஸாம் காலில் உட்காந்துருக்கும் போது டக்குன்னு ஃபுல்லாக 100% இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வராது. நீங்கள் கைப்பட ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேர்வில் வெற்றி பெறலாம். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.